ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் 21வது நாள் 22வது எபிசோட் 26/10/2025 சண்டே அன்று உள்ள நிகழ்ச்சியுடைய ஒரு விரிவான பார்வை பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆதிரை வெளியேற்றப்பட்டார் ஒன்று. ரெண்டாவது வந்து திவாகரையும் வினோத்தையும் கடுமையான கண்டனங்கள் மூலமாக கண்டித்தார். அதே நேரத்தில் பாறை வந்து பயங்கரமாக வந்து போட்டு தாளிச்சார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்தாலும் கூட இந்த சேனல் வந்து இவ்வளோ தூரம் ரன் ஆகிறதுக்கு உங்களுடைய லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ லைக் பண்ணாதவங்க எப்பவுமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எப்பவும் சொல்றதான். பட் லைக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல. ஏன்னா நீங்க லைக் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு அந்த ஹைப் பட்டன் வருது. ஏன்னா நிறைய பேர் அதையுமே கேட்டிருந்தீங்க, ஹைப் எனக்கு வரல. லைக் கொடுத்தாதான் ஹைப் வரும். தொடர்ந்து லைக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹைப் வரும். ஸோ ஹைப்பும் லைக்கும் பண்ணும்பொழுது சேனல் வந்து நிறைய பேர்கிட்ட போறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கு. ஸோ நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி இப்ப நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க மானிட்டைஸ்ட் பேசிஸில் சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் அல்ல, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதும் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் சேனலுக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பிக் பாஸ் வீட்டில் முதல்ல விஜய் சேதுபதி நம்ம எப்படியும் காஸ்டியூம் பற்றி நம்ம பேச முடியாது, அவர் தான் பேசணும், அவங்க தான் பேசணும். சொல்லுங்க. தான் நான் வெயிட் பண்ணேன், கையெல்லாம் காட்டினேன், நீங்க ஒன்றும் தெரியும். அதனால ஒரு ஆரம்பிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் இல்லை, அவருடைய காஸ்டியூம் இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. உதாரணத்துக்கு அந்த ஜாக்கெட் அவர் போட்டு வந்திருந்த ஜாக்கெட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு லெதர் ஜாக்கெட் மாதிரி இருந்தது. ரொம்ப ட்ரெண்டியாகவும் யூத்ஃபுல்லாகவும் இருந்தார் பார்க்கறதுக்கு. மைத்ரி கூட சொன்னார், ஸ்வெட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது லெதரில், கொஞ்சம் அதனால வந்து கொஞ்சம் 2 பாயிண்ட் அதிகமாக ஏசி அப்படின்னு சொன்னார். மழை காலன்றதுனால கம்மி பண்ணி வச்சிருந்தானுங்க. அப்புறம் இல்ல அது கொஞ்சம் லெதர் ஜாக்கெட் மாதிரி நிறைய லைட் போட்டிருக்கோம், 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஏறித்தி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, அதே மாதிரி இப்ப நம்ம சில விஷயங்கள் நம்ம சேனல்ல சொல்றோம், அது அங்க போகுது போகலன்னு போது சில வந்து நமக்கு தோணும் போகுது கண்டிப்பான்ட்டு. அந்த கைகளை விட்டு பேசாம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாரு அவர். நிறைய இடங்கள்ல அவர் பாக்கெட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு விரல உள்ள விட்டுட்டாரே தவிர்த்து அத ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாரு கைகளை. அதுக்கப்புறம் ஒரு புல் அவுட் பண்ணி புல் அவுட் பண்ணிடுறாரு. முக்கியமாக மோஸ்ட்லி நிறைய கை வந்து அது உள்ளார பேண்ட் பாக்கெட்ல அவர் விட்டுட்டுறதுல வெளியில கையை வச்சு இப்படிலாம் வச்சு பேசுறாரு. அவருக்கான அந்த செயின் போடுறது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது இன்னைக்கான காஸ்டியூம். உண்மையிலேயே அது இது ஃபுல்லா காஸ்டியூம் பத்தி தான் பேசுறோமா இல்ல வேற ஏதாவது? ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு பேசணும் சார். உங்களுக்கு ஏதாவது அதுல பிரச்சனை இருக்கா? ஒண்ணும் பண்ணல. யாருக்கு நேயர்களும் இதுவரை எதுவும் சொல்லல. அதேதான் ஒண்ணும் இல்ல. எல்லாம் அதே மாதிரிங்க, அதுங்க ஒரு பக்கிங்க தானே. சரி பார்க்கட்டும். எல்லாருக்குமே 5 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா சார்? கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஒருத்தருக்கு மட்டும் இல்ல. அதான் புரியுது மேம், புரியுது. அதே மாதிரி இங்க நம்ம உள்ள கண்டஸ்டன்ட்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய கொலருது வாய். ஏமா தெரியல. ஸோ கண்டஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்க கனியுடைய காஸ்டியூம் எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த மாதிரி அது ரொம்ப பழைய ஸ்டைல் இப்போ திரும்ப வந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு சாரி இருக்கும்ல, அந்த டெம்பிள் மாதிரி போட்டிருக்கும் சார். கோயில் மாடு இப்பலாம் அது ரொம்ப ஃபேமஸ் மேடம். அது மாடு இல்ல சார், டெம்பிள்னு சொல்லுவாங்க. அந்த இது அப்படிதான் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லா இருக்கு. யானி சாரீஸ் வச்சிருக்கனால உங்களுக்கு அத பத்தி ரொம்ப நிறைய தெரியும். எஸ், அதேதான். சோ அதனால அத பத்தி நீங்க நிறையவே சொல்லுவீங்க. கண்டிப்பா. சோ அந்த சாரி ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி வேற யாருடைய காஸ்டியூம் பெருசா எனக்கு ஈர்ப்பா இல்ல. உங்களுக்கு கெமியோட காஸ்டியூம், அரோரா காஸ்டியூம் ஏதாவது உங்களுக்கு இல்ல சபரி? இல்ல மேடம், நீங்க சொல்லிட்டீங்கல்ல தலைவரை பத்தி சொன்னா அதுல சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாரும் போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா வினோத் அவர்களுக்கு பிறந்த நாளுங்கிறதுனால அதற்கான வாழ்த்துக்களை வந்து அவர் தெரிவிச்சாரு. அண்ட் அவர் வந்து அந்த ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தாருங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்ணாடி போட்டிருந்தாரு மேடம், கண்ணாடி போட்டிருந்தாரு, படிச்சவங்க மாதிரி இருந்தாரு சார் கண்ணாடி போட்டு. சரி சரி. சில பேர் பண்ற அதே விஷயத்தை தான் அவரும் பண்ணியிருந்தாரு. அவ்வளவுதான். நேத்து வந்து ரொம்ப திட்டணுங்கிறதுக்காகவே கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருந்தாரு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை பெருசா விட்டுருவோம் லூஸ்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் வினோதுக்கான விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறம் வந்து கனியினுடைய தலைமையை பற்றி எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். ஏன்னா போன வாரம் அவங்க தானே என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா எடுத்தோடனே கமருதீன் தான் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். என்ன அது சொன்னாருன்னு உண்மையிலே புரியலைங்க. எழுந்திரிச்சிட்டு அவங்க வந்து சார் எனக்கிட்ட வந்து கேட்டிருந்துருக்கணும், ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேட்கல சார். இதை வந்து நீங்க கேட்ட எனக்கு புரிஞ்சுதா, உனக்கு புரிஞ்சுதா, கனிக்கு புரிஞ்சுதா, யாருக்குமே புரியல. அதேதான். இது இப்படிதான் அவர் வந்து பேசுறாரு. அது இன்னொன்னு, இவர் ஒரு மாயலோகத்துல கமருதீன் வாழறாரான்னு தெரியல. ஏன்னா நம்ம நேத்தே சொன்னோம், சுபிக்ஷா மீது 1000 விமர்சனங்கள்னால அந்த பொண்ணு சொல்லாத நீங்க சொன்னீங்க தான் மாத்தி பேசுனீங்க. உங்களுக்கு எடுத்துமே ஒருத்தவங்க மேல வந்து ஒரு பிராது ஒன்று வைக்கணும்னு நீங்க வந்து அவசர அவசரமா போறீங்க. தரவுகளை எடுத்து வச்சுக்கிட்டு போகணும்.
பொதுவாக வந்து சொல்லுவாங்க டிஎம்கே ஒரு வழக்கு போட்டாலும் தப்பிக்கவே முடியாது, மாட்டினது தான். ஏன்னா அந்த மாதிரி தரவுகளை சேர்த்து வச்சு தான் போவாங்க. இந்த அதிரடியாக வந்து நீங்கள் கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணால் அவங்க ஈஸியாக வெளியே வந்துருவாங்க. நீங்கள் அதிரடியாக நீங்கள் நாங்கள் டிஎம்கே லீடர்ஸ் மேலேயே சரி நான் என்ன சொல்கிறேன்னா தரவுகளை சேர்த்து அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னா வழக்கு போடுங்கன்னு நானும் சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ அவங்க ஒரு வழக்குகள் அவங்க மேலே போடும்போது நீங்கள் இவ்வளவு விஷயங்களை வந்து தரவுகளை சேகரித்து 20 வருஷம் இது பண்ணி வழக்கு நடத்தி அக்யூஸ்டுன்னு ஒரு முதல்வர் வந்து உலர வைக்கிறாங்க. அவங்களுடைய வழக்கு அந்த அளவுக்கு அவங்கள அதை மீறி நீங்கள் வரவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாதி பிரதிவாதங்கள்லேருந்து ஆதாரங்கள்லேருந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க முதல்ல உள்வாங்கணும். ஆனால் உங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா எல்லாருமே எனக்கு கீழே தான், நான் வந்து சுப்பீரியராக இருக்கிறேன், நான் சொல்றதான் கேட்கணும். இப்போ எப்படி வந்து திவாகர் இன்னைக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாரு, உங்க ஃபேமஸ் தான் இங்க வந்து எல்லாரும் ஃபேமஸ் ஆகணும் நீங்க நினைக்காதீங்க, முதல்ல அந்த கற்பனைல இருந்து வெளிய வாங்க அப்படின்னாரு ஜெயசேதுபதி. இதுல இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஜாக்கி, எப்ப பாரு எழுந்திருச்சு எனக்கு ஒரு வழக்கம் இருக்குங்க, அது நானே இப்ப எல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஜாக்கி கிட்ட. எப்ப பாரு எல்லாத்துக்குமே ஜாக்கி கிட்ட வந்து நிப்பேன், எல்லாத்துக்கும் வந்து நிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அது நானே இப்ப அந்த இவங்க டிபெண்டன்ட்னு சொல்றாங்களே கோசரம் நான் தான் அந்த விஷயத்துல ரொம்ப டிபெண்டன்ட். அந்த மாதிரி இப்ப யாழ் ஏதாவது செஞ்சா கூட வந்து பாப்பா யாழ் இந்த மாதிரி என்ன பண்ணாப்பா அப்படின்னு. இது வந்து என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபேமிலி 3 பேர் தான் இருக்கோங்கிறப்ப ஓகே. என்ன அவர் என்ன மிஸ் என்ன கிள்ளிட்டா, மிஸ் என்ன அடிச்சிட்டா, மிஸ் என்ன இந்த இடத்துல அவன் குத்துனா, அப்ப நான் என்ன பண்ண மிஸ்ன்ற மாதிரியே இருக்கு இந்த ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு. எழுந்து நின்னு அவங்க என்னப்பா சொன்னாங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு திராணி இல்ல. அப்படிதான் அந்த ஆதாரங்களே ஒரு கிடையாது. ஏதோ உங்களுக்கு டக்குன்னு சொல்லும் போது அவங்கள மாட்டி ஒண்ணுன்றதா இருக்கோசரம் நிதானமாக அவங்க இப்படி ஒரு வார்த்தை வச்சாங்க, இது தப்புங்க, நான் இப்படி ஒரு விஷயம் பேசினேன், இது தாராளமா நீங்க சொல்லலாம். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அதனால அதை இப்ப டக்குன்னு ஞாபகம் வந்தனால சொல்றேன். வேணும் வேணும்னே என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்கிரீன் ஸ்பேஸை எடுக்கணும்ங்கிறதுக்காகவே பேசுற மாதிரி இருக்கு. நீங்க நிறைய நேரங்கள்ல கவனிச்சீங்கன்னா அத விஜேஎஸ் கிட்டயும் பண்றாருன்னு சொல்றேன். இத வந்து அந்த வீட்ல 2 பேர் செய்யறாங்க, ஒன்னு பாரு, இன்னொன்னு வந்து கமருதீன். இவங்க 2 பேருக்குமே என்னன்னா எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து குடும்பமானவரை நம்மளுக்கு ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா கண்டென்ட் நம்ம தான் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்ம வெளியே அனுப்ப மாட்டாங்கன்றதும் தெரியும். முக்கியமா பாருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் வந்து ஒரு கேப்லயுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டே இருக்கிறது எல்லாம். ஏன்னா அது என்னன்னா அதனாலதான் நான் சொன்னேன், ஒண்ணு உங்களால வந்து சண்டை போடணும்னா எப்பயாவது தான் சண்டை போட முடியும். எல்லா நேரத்திலுமே சண்டை போடுறீங்கன்னா உங்களுடைய மைண்டே அப்படிதான் இருக்கு. கண்டென்ட் கொடுக்கறதாக மட்டும் இவங்க பேசல, இவங்களுடைய மைண்ட் ஐடியாலஜி அப்படிதான் இருக்கு. ஆமா, வேற எதுவுமே அவங்களுக்கு தாட் ப்ராசஸ் கிடையவே கிடையாது. அதுதான் நீங்க ஒரு வார்த்தை இன்னைக்கு சொன்னாரு. இப்ப நீங்க கனியை பத்தி கேட்டோடனே கனியை பத்தி ஒரு ஏதோ ஒரு பிராது வச்சாரு, உடனே பாரு எழுந்து நிக்க வச்சு பாரு நீங்க அப்படி திரும்பிக்கங்க, நீங்க 2 பேரும் திரும்பி எப்படி ஜெயில குசுகுசுன்னு பேசுறீங்களா அந்த மாதிரி பேசாம சத்தமா பேசுங்கன்னு பேசினாரு. சொல்லும் பொழுது அவர் மாதிரி வெக்கப்படுவார் பாருங்க. எனக்கு தெரியல இந்த மாதிரி வார்த்தைகள் நம்மள சொன்னா நம்ம எவ்வளவு அந்த இடத்துல குறுகி போவோம்ட்டு. அவர் சொன்ன வார்த்தை என்ன, வெக்கமே இல்லாம நிறைய வேலை பார்த்துட்டு இவருக்கு எப்படி வெக்கம் வருதுன்னாரு கமருதீன. விஜேஎஸ் இதே வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க எழுந்து நின்னு நான் சொல்லணும்ல, இரு 5 பாயிண்ட் இரு, நான் இப்ப எழுந்து நின்னு பேசினா எனக்கு 10 நிமிஷம் வருமா, அப்ப வந்து என் டீம் வந்து எனக்கு பிஆர் டீம் வந்து எனக்கு ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணி போடுவாங்களா, அப்ப நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்து. இன்னொரு 25 வருஷத்துல எல்லாருடைய பார்வை மாறி இருக்கு நிறைய. அதுவும் இந்த டிவி மீடியா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், சோசியல் மீடியா எல்லாம் வந்ததுக்கு பிறகு எல்லாருமே வந்து ஒரு அந்த பார்வையில வந்து மாற்றங்கள் வருது. பிரச்சனை இல்ல, அவங்க சொல்றத ஆணித்தரமா நம்புறாங்கன்னு சொல்ல வரேன் நானு. நான் ஒண்ணு சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப ஒரு விமர்சனம் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒண்ணு உங்களுக்கு வந்து பிடிக்கல, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு அதை நீங்க பாப்பீங்க, இல்ல நிராகரிப்பீங்க, அவ்வளவுதானே. அதுக்கு மேல அங்க ஒண்ணும் கிடையாது இல்ல. இப்ப என் டேஸ்ட்டுக்கு நீங்க இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன், முதல்ல நிராகரிச்சிருவேன். ஒரு படம் பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். பிடிச்சுன்னா பார்க்க போறோம், பிடிச்சுன்னா நிறைய விஷயங்கள் பேச போறோம். பிடிச்ச விஷயத்திலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு பார்க்கலாம் இல்ல நிராகரிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா பிடிச்சி தொங்கிட்டே இருக்கீங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து துஷாரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. அவருக்கு என்னன்னா ஆரோரா எப்படி நீ துஷார் கிட்ட பழகலாம், இதுதான் அவருடைய மைய இட வந்து இதுதாங்க. நீங்க வந்து வளர்ந்தாலும் நீங்க என்னதான் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸா போனாலும் அடிப்படையான மனித மனம் என்பது என்ன அப்படின்றதான் இந்த ஷோ. அதனுடைய கோர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க அதுல விஷயம் வந்து இதுதான். என்ன நீ நிராகரிச்சிட்ட, என்னை விட்டு போன, அதேதான். நீங்க இந்த இடத்துல தான் என்னன்னா அந்த கெத்தா இருக்கணும்ன்ற சொல்றது வந்து நான் அதுதான் சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்மளுக்கும் அந்த மாதிரியான மனநிலைகள்லாம் இருக்கும். நம்ம கிட்ட பழகிறவங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது கொள்ளும்போது ரொம்ப கஷ்டமாவே இருக்குன்னே வச்சுக்காங்களேன். ஆனா ஒரு வேளை ரொம்ப இயல்பாக இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு நிராகரிச்சாங்க. ஆக்சுவலி
ஆமா ஆமா இவர் வந்து பாய் ஃப்ரெண்ட் Friend மெட்டீரியல் material, கிடையாது, boyfriend ஃப்ரெண்ட் மெட்டீரியல்னு சொன்னதுமே அவருக்கு வந்து பொசுக்குன்னு போயிடுச்சு. அப்ப நான் ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி பழகினது வந்து என்ன, உங்களுக்குள்ள எப்படி பழகினீங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் சொல்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நீ தான் என்கிட்ட வந்து பேசணும், நான் உங்ககிட்ட பேசவே இல்ல. அதே மாதிரி இவங்களும் சில வார்த்தைகள் நான் உன்னை மிஸ் பண்றேன் மிஸ்யூன்லாம் சொன்னேன்ல என்ன, அப்புறம் அவரு எப்படி எடுத்துக்கிறாருன்னா ரொம்ப அந்த 2K கிட்ஸை விட மோசமா இருக்காரு, அப்படிதான் சொல்லுவேன் நானு. என்ன மிஸ்யூ சொன்னேன்ல. இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க எப்படி கடக்கணும் அப்படின்னா, நீங்க நிராகரிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். வந்து ஒரு எச்ச மாதிரி நீங்க தள்ளி விட்டுட்டீங்கன்னா நீங்க முன்னேற முடியும், நீங்க வந்து ஃப்ரீயா இருக்க முடியும். நீங்க மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சுத்தமா உங்களால அடுத்த ஸ்டெப்பே போக முடியாது. நீங்க சொல்ல வந்த கருத்து கூட மறந்துடுவீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க கமிருதி நீங்க நடக்கிறது அதுதான் ஆக்சுவலி. புரியுதுங்களா? அவ்வளவுதான். ஓகே. சோ அதன் பிறகு அவர் வந்து சொல்ல வந்துவாரு, பாரு வந்து இப்ப நமக்கு சொல்லுவாங்க பாருங்கன்ட்டு பாரு எல்லாம் கலாச்சாரு, என்ன பாரு எடுத்துலாம் கொடுக்குறீங்க, எல்லாத்துக்கும் நீங்க தான் எடுத்து கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறமும் அவர் கனி மேல வச்ச பிராது என்னன்னா, அவங்க ஒரு செக்கரா இந்த கண்டஸ்டன்டாவும் இருந்திருக்கணுமா, அவங்க வந்து ஒரு கேப்டனாவும் நடந்துட்டு இருந்திருக்கணுமா. அவங்க பாட்டில் கொடுக்குறப்ப சார் அவங்க வந்து அங்க ஒழுங்காவே வந்து பேசல அப்படிங்கும்போது இவருக்கு ரெண்டே விஷயம் தான் கேட்டார். அவங்க அங்க கண்டஸ்டன்ட் கிடையாது, அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தானே, அவங்களும் அந்த போட்டியில பார்ட்டிசிபெண்டா தானே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ண முடியும், அண்ட் வீட்டுல தலை வந்து இந்த மாதிரியான நேரங்கள்ல என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதும் அவங்களுக்கு வேற பிரச்சனை. பாரு பின்னாடியே போகணும், பாரு பின்னாடியே வரணும், பாரு உட்காருவாங்க, பேச மாட்டாங்க, திரும்ப திரும்ப வந்து பாரு அப்புறம்க்கா இப்படிதான்க்கா நான் செய்வேன், இது என்னோட வே ஆஃப் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். உங்களை பத்தி ஒருத்தர் சொல்றாரு, எப்படி சிரிக்க முடியுது உங்களாலன்றது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எஃப்ஜேவை பத்தி கனியை பத்தி ஒன்னா வச்சு பேசும்போது நிழலே இருக்காங்கன்னு எல்லாரும் பிராது கொடுக்கும்போது கனி மூஞ்சி எப்படி மாறிச்சு மட்டும் அதேதான். அவங்க வந்து அது வந்து ரொம்ப டிகிரேடா நினைப்பாங்க. அவங்க என்னடா இது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஒரு விஷயத்தை பொதுவெளியில சொல்லும் போது ஒரு ஒரு சட்டுக்கு சிட்டுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அவங்க வந்து அதை வந்து அதாவது இது வந்து பேசுறதுக்கான விஷயங்கள். நீங்க வந்து உங்க பிஹேவியரே சரியில்லைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது நீங்க ரெண்டு பேரும் நிழல்ல இருக்காங்கன்னு சொல்றதுக்கே அவங்க மூஞ்சி இப்படி மாறுது. உங்க பிஹேவியரே சரியில்லை, நீங்க திடீர்னு வந்து இதுல போய் சமயக்கட்டில் உட்காடுறீங்க, நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க அப்படிலாம் சொல்லும்போது அது ரொம்ப 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 உங்களை பத்தி கேவலமா சொல்றாருன்னு அர்த்தம். பட் டீசென்ட் வேன்றது சர்க்காசமா சொல்றாரு, நீ உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறாரு. அவர் வந்து இங்கே உரை எழுதி நீ தப்பு நீ ரைட்டு நீ 25% ரைட்டு நீ 75% ரைட்டுன்னு சொல்றதுக்கு அவர் இங்க வரல. அதாவது இதுக்கு முன்பாக இந்த விஷயத்தை வந்து இவ்வளவு தூரம் கேட்க விட மாட்டார் தலைவர். அவர் பேசுறதாங்க இருக்கும். ஆமா, அப்ப நாகேஷ் வந்த போது அந்த இடத்துல ஒரு விஷயம் இப்படிதான் நடந்தது அப்படின்னு எடுத்துட்டு வருவாரு. அவர் பாட்டுக்கு அவர் பேசிட்டு போயிடுவாரு. பேசுறத நம்ம வந்து நம்ம யோசிப்போம், வாரம் வாரம் வந்து அங்க என்ன நடக்குதோ அதானே கேட்கணும். ஏன் தலைவர் வந்து நாகேஷ் கிட்ட பழகினது பாலச்சந்திர பேசுறது மட்டுமே பேசிட்டு போறாரு, எப்பயாவது சரி கொடுக்குறாங்களே காசுன்றதுக்காக என்ன இந்த வீட்டுல நடந்ததுன்றாரு. ஏங்க இது இவர் நடப்பாரு, அங்கேயே நடப்பாரு, முடிக்கிற வரைக்கும் அங்கேயே நடந்துன்னு இருப்பாரு, என்ன பண்ண முடியும். But dude, I don't forget those dress and he wear and sit on the another dancing chair, you know. I never forget those scenes. அது ஒரு காலம். ஓகேங்களா, உண்மையிலே இவர் நடந்து காமிக்கிறாரு, பிரச்சனையை சொல்றாங்க, அந்த பிரச்சனைக்கு ஹிண்ட் தான் நான் கொடுக்க வரேன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் போகும்போது சொன்னார் பார்த்தீங்களா, என் ஷோ பார்க்க வந்ததுக்கு நன்றி, நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம் அப்படின்னு அந்த கனெக்டிவிட்டியை வந்து விஜய் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. நிறைய பேர் வந்து அவர் லவ் யூ சொல்லும்போது எழுந்து நின்னலாம் ஒரு அம்மா லவ் யூ சொல்றாங்க. நேத்து ஆயாவே கை தட்டாங்களே இப்படி இப்படி இப்படின்னு. இல்ல மேடம், சரி சரி விடுங்க, இப்போ நம்ம பேசினா பிரச்சனை ஆகும். நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு வைங்க, விடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன், அக்கிள் வந்து கிளீனா இருக்கிற மாதிரி வந்து இந்த இவங்க பேர்னா ரன்வீர் இருக்குங்க, அவங்க ஒய்ஃப் ஒருத்தவங்க ஆலியா பட்டா, அவங்க வந்து அந்த மாதிரி கை அந்த இதெல்லாம் பண்ணால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டாமே, அதுவே இப்போ தான் பார்க்குறோம், நம்மளும் தான் பார்க்குறோம் அப்படின்றது. இல்லை அது அதுக்கெல்லாம் வந்து விளம்பரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது நீங்க புரிஞ்சுக்கலாம். அது தனியா அந்த ஆம்பியரே ஏதோ ஒரு இது போல இருக்குது, அதுக்கு வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி ஷோ பண்ணா. யோசிச்சு பார்த்தா வேற லெவல்ல இருக்கு மேடம். இங்கே நாமளும் இங்க குட்டிக்காரன் அடிக்கிறோம், டான்ஸ் ஆடுறோம், மூச்சு இறக்க பாட்டு பாடுறோம், 1.5 மணி நேரம் உட்காந்து ஆத்துறோம். இதுல ஒருத்தவங்க கமெண்ட் போட்டுருக்கான், நீங்க மேலோட்டமா பாக்குறீங்க, நீங்க வந்து விரிவாவே பேசல, ஏன் நான் போய் எல்லா வேறையும் புட்டாட்டி புல்லாம் விட்டு நேரம் போய் பிக் பாஸ் உள்ள உட்காந்துக்கிறேன்,
அதான் ஏற்கனவே அரோரா பார்த்துட்டு இருக்காங்களா, அப்புறம் நான் அவங்க கிட்ட போய் கேட்டு இருக்காங்க சார். அரோரா அவங்கள பார்க்கல, பிக் பாஸ்ல இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம். துஷாரம் மட்டும் பார்க்கறாங்க. அவங்க பாட்டு ஒரு ஓரமா இல்ல இல்ல. எனக்கு பெரிய ஆச்சரியம் ஜாக்கி, இல்ல மத்த நேரத்துல கூட நீங்க கையை பிடிச்சிட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருங்க. ஒரு அந்த ஸ்பேஸ் நானு இந்த இடத்துல பார்வதியும் கமருதீன் கூட பரவாயில்லன்றேன். அந்த கேப்ல அவங்க ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுக்கு ஏதோ பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. வியன்னா கூட போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க கனி கிட்ட. இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரையும் கையளவு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஜெகி பக்கத்துல. ஆமா இல்ல நீங்க இன்னைக்கு அரோரா வந்த போதே ஒரு நக்கல் விட்டாரு. ஓ நீங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா அவங்க இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லனாலும் ஒண்ணுதான்ற மாதிரி. அதுதான். ஆனாலுமே எனக்கு சரி ஆமா வந்ததே லேட் வருவாங்க அவங்க லேட்டா. ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிச்சு பாத்தீங்களா, நிறைய கவனிச்சு 3 பேர் தான் இருக்காங்க. எலிமினேஷனுக்கு 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. யாருன்ட்டு அரோரா இவங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. நான் அனுப்பு உலர வையே இல்ல நான் வெளில போக மாட்டேன்ற மாதிரி தான். ஆமா ஆமா அவங்க எப்படினே தெரியல. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா இவர் சேவ்டுன்னு சொல்லும்போது கூட ஓஹோ எனக்கு தெரிஞ்சது நீ சொல்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஆமா எனக்கு தெரிஞ்சதுதான் நீ சொல்ற. இதுல என்ன இருக்கு? இது சம்டைம்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நான் யாழிட்ட பாத்திருக்கேன். இவங்க ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பா. ஆமா இப்ப கூட ரீசெண்டா மேடம் இந்த குரோர்பதி நிகழ்ச்சி இன்னமும் நடந்துட்டு இருக்கதே எனக்கு தெரியாது. ஆமா சார் எனக்கும் தெரியும். ரொம்ப இப்பயும் நடந்துட்டு இருக்கு போகுது. அமிதாப் பச்சன் கிட்ட ஒரு பையன் குட்டி பையன் ஒன்று வந்துதான். இந்த 3 சான்ஸ் 4 சான்ஸ் எல்லாம் சொல்றா என்ன நீ ஒரு ஆளு மயிறு நீ கேட்கற நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த 4 கால் 5 கால் அந்த 7 கால் 8 கால் எல்லாம் கிடையாது. மயிறு என்ன கேள்வின்னு சொல்ல பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். கான்ஃபிடன்ஸ். ஆமா அப்படிதான் சொல்லணும். அது என்ன பண்ண முடியும் நீங்க. இவரும் வந்து சரி அப்படின்ட்டு ஒரு கேள்வியில மடக்கணுமே அவர் திரும்ப சொல்றாராம். டேய் ஃபோன் கால் இருக்குது இவங்ககிட்ட கேட்டுக்கலாம் போய்க்கலான்ட்டு. ஏதாவது மகாபாரதம் ஏதாவது இதிகாச கதையில ஒரு கேள்வி போச்சு முடிஞ்சா அதுக்குதான் வெயிட் பண்றது. அதுதான் நான் வந்து பேசுறது பிரச்சனையே கிடையாதுங்க. சிம்பிள் இன்னைக்கு நடந்த விஷயம் சொல்றேன். லைட்டர் வேணும்பா அப்படின்னு கேட்டேன். தம் அடிக்கிற பக்கம் யானி இன்னும் வரல. அப்ப என்ன பண்ணுச்சு, ஏன் மூஞ்சி மாறுறீங்க, ஏமா என்னங்க இது, அவனும் யோகியம் மயிரம் இன்னும் அவன் பிள்ளை இன்னும் யோகியமாக வளர்க்குற மாதிரியும் இன்னும் வந்து மல்லா இன்னும் வேற ஏதோ பண்ணுற மாதிரிலாம் இருக்கிற இயல்பை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான். இருக்கிற சனியனுங்க நிறைய என்ன பண்ணுதுன்னா தான் பிள்ளை யோகியம். அந்த மாதிரி நாங்கள் ஒரு நாள் நாங்கள் பண்ணதில்லை. இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லை. பட் நாங்களாம் வந்து யாழி தப்பு இப்ப இந்த மாதிரி சின்ன தப்பு பண்ணா கூட நான்லாம் வந்து இது எப்படி அவ தப்பு பண்ணிட்டா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். இந்த இடத்துல அவ மாறணும்னு யோசிப்பேன். ஒரு பொண்ணு ஒரு வீட்டுல வந்து ஒரு பையன் வந்து பெரிய தப்பே பண்றான். ஆனா அவங்க அம்மா வந்து ரொம்ப கேஷுவலா என்ன சொல்லுவாங்க, என் பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த தப்பே பண்ண மாட்டான், அவனுக்கு கெட்ட வார்த்தை தெரியாது, கெட்ட வார்த்தை தெரியாது. ஆனா ஸ்கூல்ல இருக்கிற பசங்க அவன் கெட்ட வார்த்தை பேசுறான்னு சொல்லுவாங்க. அதாவது யாழி சொல்லுவோம் எங்களுக்கு தெரியாத வார்த்தை கூட அவனுக்கு தெரியுமா அப்படின்னு. அந்த பையனுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஆக்சுவலி பாய் பெஸ்ட் கேர்ள் பெஸ்ட் இல்ல கேர்ள் ஃப்ரெண்டே இருக்கு. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா அதுக்கு மேல சொல்லுவாரு என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. இந்த மாதிரியான அந்த ஓலா கதெல்லாம் நம்ம விட மாட்டோம். ஸோ இப்போ என்ன விஷயம்னா லைட்டர் கேட்டா எதுக்குமா அப்படின்னு, மெழுகுவத்தி வந்து இங்க ஒரு மெழுகுவத்தி வாசனை வரும். அந்த மாதிரி மெழுகுவத்தி அதை வந்து கொளுத்தணும்பா. அதுக்கு ஏன்னா நம்ம வீட்டில் வந்து கேஸ் இருந்தால் நீங்கள் கொளுத்திடலாம், ஒரு குச்சை கொளுத்தி அப்புறம் நீங்கள் மெழுகுவத்தி ஏற்றிடலாம். பட் இந்த மெழுகுவத்தி ஏற்ற முடியல, லைட் வேணுமா, நான் வாங்கி வந்து கொடுத்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த கேஸ் மீன் எலக்ட்ரிக் ஓகேவா. ஸோ இவன் என்ன பண்ணான்னா இதுதான் வந்து மெழுகுவத்தி, இது மெழுகுவத்தி, இங்கே திரி இருக்குது. இவன் என்ன பண்ணா என்கிட்ட குடியாணி நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை இந்த இது அந்த அமிதாப் பச்சன் எதிர்க்கு அந்த குட்டி அந்த மாதிரி தான் ரொம்ப பெரிய மயிர் மாதிரி நான் பண்ணும்பா அப்படின்னு. சரி பண்ணு அப்படின்னு என்ன பண்ணா கொளுத்துனா இதுதான் வந்து இந்த இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் லைட்டர் கொளுத்தியாச்சு. இப்போ இப்படி பண்ணுற இப்படி இந்த இதில் இருக்கிற திரியை நீ பண்ணால் இது வந்து மேலே இப்படி வரும். ஓகே கை சுட்டுக்கிட்டா எரிஞ்சா. நான் என்ன பண்ணேன், நான் அவ்வே சன்மிகளை ஊதி அனுப்பாங்க தெரியுமா, கொளுத்திக்கிறேன் போது அந்த நான் ஊதினேன். இப்போ அப்பா எக்ஸ்பீரியன்ஸோடு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ மெழுகுவத்தி இது லைட்டரை கொளுத்திட்டு இப்படி காமிச்சேன். இப்படி காமிக்கும் போது பத்தாச்சு, திருப்பினாச்சு, வச்சாச்சு. அப்பா இதான் திஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு என்ன சொல்கிறது, சென்ஸ் ஆஃப் என்னது வாட் இஸ் தட் சமயோஜித புத்தி. அதுக்கு இன்னொரு வேர்டு மேடம் அது டக்குன்னு வரல எனக்கு. ஸ்மார்ட்னஸ்.
ஸ்மார்ட்னஸ்னு சொல்லலாம் இல்ல அதுக்கு நல்ல ஒரு சென்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு சார் டக்குன்னு அந்த வார்த்தை அது சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கிடையாது, சென்சிபிளா சென்சிபிள் அப்படி வச்சுக்கலாம். அது வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வரும். ஏன்னா நான் 2-3 வாட்டி சுட்டுக்கிட்டேன். சுட்டுட்டு இருக்கும்போது இதை எப்படி சுடாம இதை ஏற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சு விளைவு தான் அது. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கடத்தும் போது கேட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை, இல்ல ஒரு வாட்டி செய்ப்பா நான் பார்த்து கத்துக்கிறேன்னாலும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நீ தெரியும் அவன் சுட்டுவோ இல்ல எல்லாத்த விட உனக்கு தெரியும்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு இருந்துட்டு நீ ஜெயிச்சுட்டா அங்க பிரச்சனையே கிடையாது. அந்த மாதிரி மட்டும் இருந்து நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதேதான். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் நடத்திருக்கீங்க. அந்த மாதிரிதான் இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அதுல வெளியில இன்னைக்கு போன ஆதிரையும் ஒரு ஆள்னு சொல்லுவேன். ரைட், ஆதிரையுடைய ஆட்டிடியூட் தான் அவங்க வந்து வெளியே அனுப்பிச்சிச்சு. ஏன்னா பிக் பாஸ்லாம் வந்து மைக்க போடுன்னு சொல்லும் கூட சோறு தின்னுட்டு இருக்கேன் சொல்லிட்டாரு, சோறு தின்னுட்டு இருக்கேன் தெரியல உனக்கு இன்னும் மைக்க போடுன்ட்டு இதெல்லாம் ஒரு வேலையா சோறு தின்ட்டு தான் போவன்ற மாதிரி பண்ணாங்க. நீ வீட்லயே போய் சோறு தின்னுமா? இல்ல இன்னைக்கு அவர் சொன்னாரு கடைசி வரை நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னாரு. என்னாலதான் நீ போறன்ற மாதிரி தான் ஒத்த கண்ணெல்லாம் வச்சு அதுதான் தெரியல மேடம் உங்களுக்கு அந்த கேமை பத்தியோ அதனுடைய இன்டென்ஸ் பத்தியோ அவங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. அதுதான் பிரச்சனை. நீங்க சொல்றீங்கல்ல எப்பயுமே சுப்பிரமணியபுரம் தான் உதாரணமா சொல்லுவேன். எதிரிகளை வந்து அவங்க யார் யாரையோ கற்பனை பண்ணிருப்பாங்க, கூட ஒருத்தர் வந்திருப்பான். பைசன் படத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா எதிரிகள் வேற யாரோ கூட வந்தா எல்லாரையும் காட்டி கொடுத்துருப்பான். அந்த மாதிரி கதை தான் இங்க. அதனால இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் கலையரசன்லாம் அப்படியே 10-11 10 இருந்தப்போ சண்டையே இல்லாத போது என்னன்னா அழகா அவங்க தப்பிச்சுட்டே வராங்க. புரியுதுங்களா? இல்ல தப்பிச்சிட்டு வர்றது மட்டும் இல்ல, அடுத்த வாட்டி இவனை வெளில அனுப்பிடலாம் அப்படின்னு பேசவும் போறாங்க. இது எல்லா அலுவலகத்திலயும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் உரிமைகள்லாம் அடிச்சு ஒருத்தவங்க சம்பளம் வாங்கி எல்லாம் கொடுத்துருவான், அவனை முதல்ல அனுப்பிச்சுடுவானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு சஃபஸ்டேட்டா வாழ்வானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் புரோகிராம் உயர் பதவிக்கு வருவானுங்க. சொல்லுங்க. இல்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அண்ணி நோட் பண்ணீங்களான்னு, எப்ப பாரு துஷாரும் அரோராவும் ஓரளவுக்கு மேட்சிங் கலர்ல தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்கன்ட்டு அவரால் தாங்க முடியல. நீ கூட கமிர்ந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது தள்ளிட்டு போயிடுவாரு. சரி எனக்கு புரியவே இல்ல. தள்ளிட்டு அது என்ன குழந்தையாங்க, அது என்னவோ வந்து வனத்துல யானை எதிர்க்க நின்னுட்டு இருக்க மாதிரி இவங்க வந்து காப்பாத்திட்டு போறாரு. இல்ல இவர் உள்ள இருந்து வருவாரு, பழபடிப்பா வருவாரு. நான் கூட ஏதோ வந்து பேச போறான்னு நினைச்சா நீ எங்கல பேசிட்டு இருக்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. எப்பா உன்னை எவ்வளவுதான் சொல்லி என்னதான் சொல்றது, சரி விடுங்க. அடுத்தது அவர் தான். ஏன்னா என்னப்பா கனியை பத்தி பிரச்சனைன்னா அவர்லாம் டிசிப்ளின்லாம் எடுத்துன்னு வருவார். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா நான் தலைப்பதவி ராஜினாமா என்னை வந்து எடுத்தது காரணமே டிசிப்ளின் தான் அப்படின்றாரு. டிசிப்ளின் வந்து இங்க கூட தான் எல்லாரும் தூங்குனாரு. அந்த அம்மா எவ்வளோ பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருந்தது, எங்கெல்லாம் போய் வந்து இது பண்ணிட்டு இருந்தது. இங்க நீங்க கமருதுன்னுகிட்டே இந்த அம்மா அழிச்சுன்னு போறதுல மட்டும்தான் வேலையா இருக்கீங்கன்றது இவர்கிட்ட எப்படி சொல்றது? இனிமே டைரக்டா தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் விஜய். சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலி. அதுதான் சொல்றேன், அவங்க அங்க கெட்ட பேர் ஏற்படக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து பேசுவாங்க. சொல்லணும். ரெண்டு விஷயம் அவர் வந்து கொண்டு வரணும்னு நினைச்சதே வந்து எஃப்ஜேக்கும் இவங்களுக்குமான இவங்க செய்யற அந்த ஃபேவரிசத்தை தான் கனி பண்றாங்கன்றதான் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாரு விஜேஎஸ். அப்ப நடுவுல எஃப்ஜேவுக்குமே நல்லா விழுந்தது. எஃப்ஜே சிரிச்சுன்னு இருப்பாரு. எதுக்கு சிரிக்கிற எஃப்ஜே, உனக்கு கோவம் வருது இல்ல, உன்கிட்ட யாராவது பேசும்போது கொஞ்சம் காலை மேல போட்டு உட்கார்ந்தாலே உனக்கு ஆத்திரம் வருது. அப்ப நான் இங்க ஒருத்தன் நின்று பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. இங்கே எனக்கு அது புரியவே இல்ல. இவர் சாரி கேட்க வேணாம்னு வேற சொல்லிட்டாரு. அதனால இன்னுமே உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆயிப்போச்சு. ஒரு சாரியோ ஒரு சாரி ஃபீலோ எதுவுமே இல்லைங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே அவர் பாட்டு கேட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி ஆட்டிடியூடோடு இருக்கிறவங்களோட யாரோ ஒரு மேனேஜர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், எப்படி பாஸ் இந்த இவ்வளோ பசங்க நல்லா வராங்க, நிறையா நம்மளை விட நாலேஜபிளாக இருக்காங்க, எப்படி அப்படின்னு. வேலை செய்ய மாட்டாங்க சுதா. ஒரு வயசுக்கு மேலே நீ வேணா பாரு, 60 வயசுக்கு மேலேனா கூட நமக்கு வேல்யூ இருக்கும், நம்மளெல்லாம் திரும்ப கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் வந்து வச்சுட்டு வேலை செய்ய முடியாது. வேலை செய்யாத பசங்களை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும்? இதான் இப்போ இருக்கிற பசங்க. இன்னும் வந்து அவர் என்ன சொன்னார்னா நான்லாம் தப்பிச்சிட்டேன். ஏன்னா அவர்லாம் இந்த மாதிரி எரும மயிரங்கள்லாம் வந்துரும் மேல அப்படின்ட்டு ஏஐ வச்சுட்டாங்க. ஓடிப்போ இப்ப வேல்யூ தெரியல உனக்கு. இப்ப நான் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக. ஏன்னா இவர் சொன்னாரு எக்ஸ்பீரியன்ஸும் சின்சியாரிட்டி இல்லாம நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகவே முடியாது. அதுல ஒரு நல்ல வார்த்தை சொன்னாரு ஜாக்கி, நான்லாம் தப்பிச்சிட்டேன் சுதா, நீலாம் பாவம், இவங்களெல்லாம் தான் வச்சு நீ கொஞ்ச நாளுக்கு வேலை பார்க்கணும். உண்மையிலேயே பெரிய சிரமமா இருக்குங்க இவங்களோடலாம். அதுக்கு அடுத்ததுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் பிரிச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கனி பேசுவாங்க. அவர் கரெக்டா சொல்லுவார். பனிஷ்மெண்ட்டை வந்து பிரிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏன் எஃப்ஜேவுக்கு வரும்பொழுது மட்டும் நீங்க வந்து நிறைய இடங்கள்ல பாரபட்சம் ஏன் தான் சதா ஆடுது அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகும். அது வந்து ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கரெக்டா ஒத்துக்கிட்டாங்க. சார் அது மாதிரி ஒரு விஷயமா போயிருக்குன்னா நம்ம வந்து நான் தவறு தான் பண்ணியிருக்கேன் சாரி அப்படின்னு அதை வந்து மழுப்பலாம் மாட்டாங்க. அவங்க வந்து அந்த உண்மையை நேர்மையை ஒத்துக்குவாங்க அவங்க. ஏன்னா நீங்க இந்த இடத்துல நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா சேதாரம் கம்மி.
ஏன்னா இதே மாதிரிதான் கமருதீன் வந்து ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்க மாட்டாரு. நான் வந்து என்ன வந்து இது மாதிரி சுபிக்ஷா சொல்லிடுச்சுன்னு சத்தியமா அப்படி சொல்லவே இல்லைங்க. இதுல ரெக்கார்டே ஆகல. சத்தியமா அப்படி சொல்லவே இல்லை. மாத்தியும் சொல்ல நீங்க தான் மாத்தி சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் திரும்பவும் கான்பிடண்டா இருப்பாரு. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், ஒருத்தவங்க மீது நீங்கள் புகார் அளிக்க வேண்டும் என்றால், புகார் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கான ஆதாரங்களையும் அவங்க அது சரியா தான் சொல்லியிருக்காங்களா போயிருக்காங்களான்னு யோசிச்சு தான் நீங்க அதுக்கு அடுத்து நீங்க பேசணும். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து டெக்கோரம் அதுக்கான இது வேல்யூ அவங்க தெரியல. அவங்க கேக்குறது திவாகர, இவரு எழுந்து நீ பேசுவாரு இல்ல, இவரு பேசும்போதுமே சார் என்ன சொன்னாங்க அப்படின்னு முதல்ல அந்த கேள்விக்கு முடிப்போம். கமருதீன் உட்காருங்க. ரெண்டு மூணு இடத்துல ஒரு கட்டத்துல நான் என்ன நினைக்கிறேன், இவரு போயிடணும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மேல இந்த ஷோ பண்ண மாட்டேங்க, இன்னைக்கு இவ்வளவுதான் அவ்வளவுதான் சார் அப்படின்ட்டு கிளம்பிட்டாருன்னா அப்பதான் தெரியும் நினைக்கிறேன். இல்லங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. நீங்க அங்க இருந்து நகரும் போதுதான் பிரச்சனை. இப்ப இவரு பேசுறாரா பாரு பேசுறாங்களா, ரெண்டு பேரும் எழுந்துருங்க, அப்படி போய் ஓரமா உட்காருங்க, நீங்க கார்டன் ஏரியால உட்காருங்க, முடிஞ்சு போச்சு. இவங்களை மட்டும் பேசிட்டு மட்டும் போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இது ஒரு தடவை பண்ணிடுங்க சார். இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க பாவகா நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரீங்க, அந்த சட்டத்துக்கான வேல்யூ என்ன, ரூலை நீங்க மீறீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்குல்ல. இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு நேத்து இருந்த பாவகா ஜூஸ் ஏன் வரல இன்னைக்கு? அவ்வளவுதான். அப்பா அதுதானே தெரியும், அப்ப அதுதானே புரியும். உங்களுக்கு நல்லாவே தெரியுது. எழுந்ததுமே இருக்கிற பாதி நேரத்தை வந்து கமருதீன் வந்து புரியுற மாதிரியும் புரியாத மாதிரி ஏதோ ஒன்று பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க ஒன்று பண்ணணும்ல, அது நீங்க பண்ணாம இந்த ஷோ உருப்படியா இருக்காது. இப்பதான் ஓரளவுக்கு நீங்க ஃபார்ம் வந்திருக்கீங்க. அவர் முடியும் போது ஒன்று சொன்னார், இப்பதான் உங்களுக்கு ஆட்டமே கை வந்திருக்குன்னு. இப்பதான் உங்களுக்கும் இந்த ஷோவும் இந்த டெக்கோரமும் இப்பதான் உங்களுக்கே ஃபீல் ஆயிருக்கு. இப்பதான் வந்து உடனே தடுத்து நிறுத்தி உட்கார வைக்கிறீங்க, பேசுறீங்க. ஸோ இல்ல இவருக்கு இப்பதான் இவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸோட எல்லாம் எப்படி வேலை வாங்கணும். அதுதான் மேட்டர். சரி, இதன் பிறகு வந்து அவர் கேட்ட நல்ல விஷயம் என்னன்னா, FJ மார்க் பண்ணலையா, FJ மார்க் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னும் பொழுதும் உங்களுக்கு அப்ப கண்ணு தெரியலையானே கேட்டார். கனி இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப இதுவானாங்க. அதே மாதிரி வந்து சபரி வந்து சொன்னாப்ல, ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சூப்பர் டீலக்ஸ்ல நாங்க இருந்தோம் சார். அப்ப சாரி இது எதுக்கு வந்ததுன்னா, கெமியை கேட்கும்போது கேட்பாரு, நீ என்னப்பா வந்து நடுவுல சொன்னது இல்ல சார், ஃப்ரெண்டா பாத்தியா இல்ல சூப்பர் டீலக்ஸா பேசினானான்னு நான் கேட்டேன். இந்த கேள்வியே முதல்ல தப்பு. அங்க என்ன பிரச்சனை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா பேசி இருந்திருக்கணும். அப்படிங்கும் பொழுதும் FJவுக்கு ஆதரவா இது வரைக்குமே உங்க மேல வந்து 3 கம்ப்ளைண்ட் இல்ல 3 கம்ப்ளைண்ட் மேல வந்திருக்குன்னு அதுக்கு அப்புறம் தான் கனியா உட்கார்ந்தாங்க. அதுவரையும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிம்பம் இருந்தது, நான் சூப்பரா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த பிம்பத்தையும் உடைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதை வந்து கெமியே உடைச்சாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மத்தவங்க எல்லாம் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கும் பொழுது கூட இல்ல, பட் கெமி சொன்னாங்க, எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது சார், எனக்கிட்ட வந்து பேசினாங்க தனியா, ஆனா அதே மாதிரி அவன்கிட்ட போய் பேசினாங்களான்னு எனக்கு தெரியாது. அது வந்து எனக்கு வந்து இருக்கு அப்படின்னும் பொழுதுதான் இவங்க வந்து நான் சிஸ்டர் ஃபீல்ல பேசினேன். உங்களை யார் சிஸ்டர் ஃபீல் இங்கே வந்து பேச சொல்றது, ரெண்டு பேரும் கூப்பிட்டு தானே பேசணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா பேசினாரு. அண்ட் வியன்னா வந்து ரொம்ப நல்லா விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியன்னாவை சேவ் பண்ணாரு ஜாக்கி. அவங்க ஒரே தேங்க்யூ அப்படின்னாங்க. அதன் பிறகுதான் வந்து சுபிக்ஷா அண்ட் பிரவீன் இவங்க ரெண்டு பேரும் கூட வந்து சேவ் பண்ணாரு. சேவ் பண்ணி பிரவீன் வந்து தலைவர் ஆயிட்டாராம். ஓ சூப்பர், பிரவீன் வந்து தலைவர் ஆயிட்டாருன்னு சொன்னாங்க. நல்ல விஷயம். ஆனா எனக்கு இன்னைக்கு பிரவீன் மேல ஒரு வருத்தங்கள் இருந்தது, எல்லார் மேலயும் இருந்தது. வினோத் வந்து எழுந்து பேசு அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் பேசியிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வினோத் வந்து எழுந்தாரு, எல்லாருமே அவரு விக்கல் விக்ரமும் வந்து டபுள் சைடு தான் விளையாண்டாரு. அவர் வந்து ரொம்ப தெளிவாக விக்கல் விக்ரம்ஸோட கேம் என்னன்னா, அவருக்கு அந்த கேம் என்னன்னு நல்லாவே தெரியும். ரொம்ப மெச்சூர்டான ஆளு, கால்குலேட்டிவ் மைண்டோட பீப்புளை வந்து ரீட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து விஷயம் தெரியாதவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்களை வந்து ஈஸியா பேர் என்ன பிரெயின் வாஷ் பண்ண முடியும். அவங்கள வந்து ஈஸியா வந்து தம்பக்கம் இல்ல தனக்கு சாதகமான விஷயமாக ஐடியா சொல்ற மாதிரியும் கேர் பண்ணிக்கிற மாதிரி பண்ண முடியும். அதுல அவர் அழகா எடுத்ததுதான் வியன்னா அண்ட் சுபிக்ஷா. இவங்க ரெண்டு பேருக்குமே வேல்யூஸ் தெரியல, வார்த்தையெல்லாம் விட்டுறாங்க, எமோஷனல் ஆகுறாங்க டக்குன்னும் போது அவங்கள வச்சுட்டு ஒரு காயினாங்க அதையும் உடைச்சாங்க இன்னைக்கு. ஆக்சுவலி அந்த ஒரு விஷயத்தையும் யாரும் உடைச்சாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. எல்லாரும் வந்து அதாவது என்னன்னா சபரி சொன்னாரு, சபரி வந்து கரெக்டா சொன்னாரு, யாரோட சுபிக்ஷாவையும்
வியன்னாவையும் வச்சுட்டு அவர் ஒரு கேம் பிளான் பண்றாரு, ப்ளே பண்றாரு. நிழல்ல இருக்காங்க அவங்க, அவருடைய நிழல்ல இவங்க 2 பேரும் இருக்காங்கங்கறத கரெக்டா சபரி சொன்னாருன்னு. ஏன் இத சபரி வந்து கரெக்டா கவனிக்கிறாருன்னா, நீங்க ஒரு சில இடங்கள்ல கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தமா பேசுறவனும் சரி, இப்ப கனி மாதிரி வந்து நீங்க சத்தமா பேசினாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சறுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை பிடிச்சுக்குவாங்க. பட் நீங்க விக்கல் விக்ரம் மாதிரியான ஆளையோ சபரி மாதிரி இருக்கிற ஆளையோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சத்தமாலாம் யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க, யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க. 99% அவங்க எல்லார்கிட்டயுமே எப்படின்னா எப்படிடா ஓகேவா அப்படியா இப்படியா தான் இருப்பாங்க. இன்னைக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் மூஞ்சே மாறுச்சு, சபரி மூஞ்சி. எப்ப அப்படின்னா, சுபிக்ஷா சொல்லுவாங்க கனியாக்காவோட நிழல சபரிய விஜய் அப்படியே மூஞ்சி மாறும். ஏன்னா இவர் சுபிக்ஷா கிட்ட எல்லாம் போயிட்டு என்னடா நான் வந்தா குழம்பு செஞ்சு தருவியா அப்படியா இப்படியான்லாம் பேசுவாரு. என்னன்னா இதை விட அதிகமாக சுபிக்ஷா மண்டைய விக்கல் விக்ரம் வந்து கழுவிருக்காருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு ஆதரவான, இப்போ உதாரணத்துக்கு வந்து 2 பேருமே பேசக்கூடியவங்க தான். இப்ப அவரா போய் பேசல, வினோத்தா போய் திவாகர்கிட்ட பேசல, திவாகரும் ரீல்ஸ் பண்ணும்போது வினோத்தை கூப்பிடுறாரு, வினோத் வந்து போய் பேசுறாரு, கொல்றாரு, இது மாதிரி பண்றாரு. ஒரு கட்டத்தில் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, லாரோ ஹார்டி மாதிரி நீங்க 2 பேரும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் என்னன்னா இவருடைய பொருட்கள் எல்லாமே அவர் நிராகரிக்கிறார், திவாகர் நிராகரிக்கிறார். என்னங்கன்னு சொன்னதுக்கு அள்ளி கொடுக்குறாரு. அந்த கேமை விளையாடுறதுக்கு தான் வினோத்தும் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அவர் கரெக்டாக வந்து என்னை வந்து வச்சு செய்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போட்டு காலி பண்ணிட்டே இருப்பார். கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு கேமை விளையாடி உங்களுக்கு காயினே கொடுக்காத சுபிக்ஷாவை வந்து நீங்க தூக்கி வச்சு கொண்டாடலாம் விக்கல் விக்ரம்ஸ். வினோத்துக்கு அந்த விஷயம் கிடையாது. இன்னொன்னு, வினோத்தும் கமிர்தனும் கொஞ்சம் நடுவில் க்ளோஸ் ஆனதுனால சுபிக்ஷாவுக்கு கோவம். ஏன்னா விக்கல் விக்ரம் வந்து சுபிக்ஷா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு உங்களை 2 பேரை பத்தியும். அதனாலதான் இன்னைக்கு எழுந்து பேசுங்கள் போது அதை தட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இவர் ட்ரிகர் பண்ணாருங்க, அவரும் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறமா அதாவது ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல மாட்டாரு, இவர் வந்து படுத்து அவர் வந்து ட்ரிகர் பண்றாரு சார்னு. செகண்ட் டைம் வினோத் கரெக்டா பாயிண்ட் எடுத்து, நல்ல வேளை வினோத் அந்த பாயிண்ட சொன்னாரு. அதாவது வினோத் எடுத்துட்டு வருவாரு. ஏன்னா பிராது நிறைய வந்து திவாகர் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வினோத் எடுத்துட்டு வந்த பாயிண்ட் என்னன்னா, சார் என்ன பார்த்து அவர் வந்து கால் செருப்புக்கு சமம், அவர் வந்து ஜாதியை வச்சு படிநிலையில வச்சுதான் அவர் வந்து பேசுவாரு அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். வந்ததுமே என்ன ஆளுன்னு பாக்குற ஆளு அவரு, அதை வச்சுதான் அவர் ட்ரீட் பண்ணுவாரு. அதை வச்சு அவர் பேசுறதால அவர் கரெக்டாக அதை பாயிண்ட் எடுத்து சொல்லும் போது அப்பதான் வந்து விஜய் அவர் கண்டிப்பார். நீங்களும் அவ்வளோ யோகியமாலாம் கிடையாது, உங்களுடைய ஃபேமஸ்ல தான் வந்து எல்லாரும் வந்து ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்க மாயிலேருந்து நீங்க வெளியே அது வரையிலும் நல்லா அழகா பேசி ஹாப்பியா இருப்பாரு. அதாவது அவரை கண்டிக்கிற அதே நேரத்தில் நீங்களும் தான் தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்களும் வந்து வாயை வச்சு சும்மா இருக்கணும், என்னது சட்டி குட்டின்லாம் பேசிட்டீங்களா, உங்க வயசுக்கு வந்து பேசுற பேச்சா இது அப்படின்னும் போதுதான் அவர் வந்து அடங்குவார். அவர் அதேதான் அது வரையும் எச்எஸ்ஓரா இருக்கட்டும், முதல்ல நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு சொல்லும் பொழுதுதான் நீங்க அது வரையும் பாத்தீங்கன்னா அந்த முகத்துல ஒரு பாவத்தன்மை இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே உடனே இந்த இடத்துலதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிரவீன் வந்து இல்ல மற்ற யாருமே வினோதுக்கு டக்குன்னு ஏங்க ஆனாலப்பட்ட அந்த கமருதீனும் பார்வதியுமே அந்த இடத்துல பேசலங்க வினோதுக்கு. ஆனா இவரு அது கமருதீன் என் உயிர் நண்பன்னுட்டே இருப்பாரு வினோத். என்னது இப்ப இங்க வந்து பண்ணாரு, அவருக்கே அவர் பேசுறது இல்ல, சரி விடுங்க. சோ இந்த விஷயம் அதன் பிறகு வந்து யாருக்கு யார் நிழலா இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு முக்காவாசி எல்லாருமே வந்து பாருவும் கமருதீனும் அவங்களுக்கு 2 பேருக்குமே நிழலா இருந்துக்கிறாங்க அப்படின்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி சபரி தான் வந்து கரெக்டா விக்கல்ஸ் விக்ரம பத்தி வந்து பேசுவாப்ல. அண்ட் எஃப்ஜேவுக்கு நிழலா ஆதிரை இருக்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. அண்ட் கிண்டல் பண்ணுவாரு, துஷார் வந்து அரோராவோட நிழல்ல இருக்காங்க அப்படின்னும் பொழுது இவர் வந்து அந்த மாதிரிதான் கிண்டல் பண்ணி கெமியை வந்து சிரிப்பாரு. இல்ல சார் துஷார் முன்னாடி போறாரா அப்படின்னுவாரு பண்ணி விஜய் வந்து பயங்கரமா கலாய்ப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் எல்லாருமே வந்து துஷார் வந்து அரோராவுடைய நிழல்ல இருக்கிறதா வந்து பேசுவாங்க. அண்ட் அதன் பிறகு வர்றவங்க தான் வந்து என்னன்னா அரோரா தான் வந்து துஷாருடைய நிழல்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து விக்கல் விக்ரம் தான் சொல்லுவாரு, என் மேல அவர் படுத்துட்டு இருந்தாரு சார். ஆமா, அவர் பயந்துவாரு. அவரு இவ்வளவு கேமரா இருக்குது, படுத்திருந்தார், மடியில படுத்திருந்தாரு. ஓ, மடியில படுத்திருந்தாரா அப்படின்னு சொல்லி சிரிச்ச விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே இருந்தது. அதுல இதுல வேற யாராவது சொல்றது வந்து இருக்கு. உதாரணத்துக்கு வந்துங்க, கமருதீன் ஆதிரையை வந்து பயங்கரமா திட்டினார். அதனுடைய எஃபெக்ட் தான் அவங்க வந்து வினோத்துக்கு சப்போர்ட்டா வினோத்தை எதிர்த்தாங்க. அவங்க திவாகர சப்போர்ட்டாவும் வினோத்தையும் எதிர்த்தாங்க. ஏனென்றால் கமருதீனும் வினோத்தும் ஒன்னா இருக்கிறதுனாலதான் கமருதீன் அடிக்கணுன்றதுக்காகவே வினோத்தை எதிர்த்தாங்க, திவாகர் சப்போர்ட் பண்ணாங்க.
அதனாலதான் அவர் வந்து டாக்டர் திவாகர், அவர் டாக்டர்லாம் கிடையாது, அவர் எம்பிபிஎஸ் கிடையாது. ஓகே, இதுங்க தான் வந்து பைத்தியம் மாதிரி அதை வந்து சொல்லிட்டு இருக்கு. அவர் சொல்லி பதிய வைக்கிறதா அவருடைய வேலை. நடிப்பு ராட்சசன் அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பதிய வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய அந்த ஸ்கேல் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதை வச்சுதான் அவர் கதையை ஓட்டி இவ்வளவு தூரம் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இவங்க தான் வந்து வெளில போய் யாரை அனுப்பணும், யாரை உட்கார வச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாதான். அத சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு உங்களுக்கு வந்து திட்டு வரல பாராட்டும் போது ஹிஹின்னு இழுக்கிறீங்க. உங்களுக்கு திட்டு வரதும் மூஞ்சிக்கிங்கன்னா அப்படியே சுருங்கிடுது பாருங்க. இல்ல ஜாக்கி, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் வினோத் அனுப்புறதுக்கு தயாரா இருக்காரு பாருங்க. நீ அவருக்கு நல்லா தெரியும் 2 ஓட்டு நான் வினோத் போடுறேன், நீ வினோத் போடு. அதேதான் வினோத் சொல்லு. அதுக்குதான் வந்து தலைக்கிட்ட வந்து மண்டை கழுவுறது. அதேதான். நீ அவர் வந்து பார்வதி போட்டாலும் வேலைக்காவாது, அது ஒண்ணும் வேலைக்காவாது, காப்பாத்திடுவாங்க. நான் பேசாம அப்ப வினோத தான் போட்டாகணும்னு நினைக்கிறேன். இவர் வந்து அதை போடுவார். ஏன்னா வினோத் வந்து வரணும்ன்றதுல அவருக்கு ரொம்ப ஆசை. நான் என்ன சொல்றேன், அதுக்காக வினோத் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, அங்கே என்னவெல்லாம் நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்க அந்த மாதிரியான ஆள், நீங்க வந்து சாதாரணமான ஆள் கிடையாதுன்றதான் நான் சொல்றேன். நீங்க சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் தப்பு ஜாக்கி. கமருதீன் மாதிரியான ஆட்களை வினோத சூஸ் பண்ணிருக்கும்போது அவர் வருவாரான்றது ரொம்ப டவுட். ஏன்னா ஆதிரை வந்து இன்னைக்கு வந்து வினோத்தை காலி பண்ணதுக்கும் எல்லாரும் அமைதியா இருந்தது காரணமும் அப்படி. இன்னொன்னு இருக்குங்க, சேனல் சப்போர்ட்னு ஒன்று இருக்கு. சேனல் வந்து யாரை முன்னிறுத்துது, யாரை காமிக்கணும், யாரை வந்து வச்சுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதில் தான் வந்து இந்த கேமே ஆடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, மைக் போடல, என் மைக்கை ஆதிரை என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு ஃபுல்லாகவே காமிக்கணும், முடிஞ்சு வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். திஸ் இஸ் த கேம். இந்த கேமில் வந்து தொடர்ந்து பார்வதியும் கமருதீனும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால் வந்து வர பிரச்சனைகள் அதனால் வந்துகிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் சில பேரை வந்து மருந்து கூட அன்னைக்கு காமிக்கலன்னு வச்சுக்காங்களேன், முடிஞ்சது அவங்க கேம். தட்ஸ் இட். ஓகேவா? சோ இதன் பிறகு இந்த நிழல் ஆட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா அதுல ஏதாவது முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா நிழல் ஆட்டத்துல? நிழல் ஆட்டத்துல வேற இன்னும் முக்கியமா இல்ல. அதன் பிறகு ஆதிரை கரெக்ட்டா எடுத்துட்டு வந்ததுல இந்த சுபிக்ஷாவுடைய பிரச்சனை வரும். அப்பதான் கமருதீன் திரும்பவும் எழுந்து நின்னுட்டு சார் அவர்தான் சரி என்ன சொன்னாரு அப்படின்வாரு. ஃபர்ஸ்ட் அவரே தான் கேட்பாரு, ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா உங்களை சொன்னாங்க நீங்க, அடுத்து இப்ப கமருதீன் நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்களை வந்து திவாகர் சொன்னாருன்னு சொல்றீங்க, நாங்க சொல்றோம் அங்க நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கூட நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கான்பிடென்ட்டா இவர் சொல்லுவாரு கமருதீன். அதுக்கப்புறம் வந்து விஜய் என்ன சொல்வாருன்னா, நான் வந்து சொல்றேன் சத்தியமா நடக்கலப்பா, கேமரால அப்படி ஒண்ணு பதிவாகலன்னு ஏதோ நீ சொல்றிய மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாரு. அதேமே அவர் சொல்லுவாரு, நீங்க ஏதோ விட்டு கொடுத்து அக்செப்ட் எல்லாம் பண்ண வேண்டாம் கமருதீன், நீங்க ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? இவரு உடனே சண்டைக்கு போகணும், இந்த பெண்கள்னா உடனே சண்டைக்கு போவாரு. நீங்க அரோரா கூட வந்து உன்னால வந்து எல்லாருக்கும் பாதிப்புன்னு தான் நான் சொன்னேன், அதை நான் சொல்லக்கூடாதா? உனக்கு வந்து பார்வதி மாதிரி வந்து நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுன்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, தப்பையும் சுட்டி காமிக்கணும், பார்வதி மாதிரி என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்வதி எனக்கு எவ்வளவு பரவாயில்ல, நீலாம் ஏன் எனக்கு கவலைப்படுறேன்னு சொல்லுவாரு. இல்ல சார், இதுல ஒரு விஷயம், நீங்க கமருதீன் வந்து அதை பேசினாலும் கூட பின்னாடி பேசாத அப்படின்வாரு. ஆனா அரோரா பின்னாடி பேசுறவங்க தான், பின்னாடி பேசுறாங்க, ஊர்கதையை பேசுறாங்க, எட்டு வந்து அதை பப்ளிக்கா சொல்றாங்க. அவங்களை நம்பி நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வாய்ப்பே கிடையாது. அதே நேரத்துல கமருதீன் கிட்ட வந்து இன்னொரு விஷயத்த சொல்றேன், பிறப்பின் அடிப்படையில் என்ன பிறப்பு என்ன வளர்ப்புன்னு நீங்கள் பேசுறது வந்து அவங்க அப்படியே திருப்பி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதேதான், சிம்பிள். இதெல்லாம் வந்து இதனால தான் ஒரு பெரிய இழப்பை சந்திப்பார். இதனால தான் பார்வதி அண்ட் வினோத் 2 பேருமே இறங்கு முகம் அவங்களுக்கு வந்து வினோத் இவரு கமருதீன் மூலமா தான் வரும்ன்ற. எஸ், ஏன்னா இவரு ஒண்ணு வந்து இந்த மாதிரி கேக்குறாரு பாத்தீங்களா. அப்ப இன்னொரு ஒரு விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரே வேற பயந்துக்கிறாரு, நீங்க எல்லாம் பண்ணிட்டு நான் நெகட்டிவிட்டி வாங்கிட்டு ஒண்ணுமே இல்லாம நான் போய் பிச்சை எடுக்கணும் அதானே அப்படின்னு. உங்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல, அப்ப ஒழுங்கா நடந்துக்கணும்ல. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆதிரை போறப்ப எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லும்போது கமருதீன் சொல்லிட்டே போவாங்க, கமருதீன் உங்களோட பிரச்சனை என்னன்னா நீங்க அப்படியே தான் இருக்கீங்க இன்னுமே, இது பிக் பாஸ் வீடு, நீங்க அங்க இருக்க மாதிரிலாம் இங்க இருக்க முடியாது, நீங்க மாதிரியே ஆகணும், மாறலன்னா நீங்க தோத்துருவீங்கிற மாதிரியே சொல்லிட்டு போவாங்க. அத எந்த அளவுக்கு எடுத்துப்பாரு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. சோ இதன் பிறகு இந்த சுபிக்ஷா பிரச்சனையில வந்து இந்த மாதிரி விஜேஎஸ் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அண்ட் அதுக்கப்புறம் வந்து அண்ட் இந்த நிழல் இந்த விஷயங்கள் அப்பதான் வந்து சுபிக்ஷாவோட பிரச்சனையும் வரும். சுபிக்ஷாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லைன்ட்டு எல்லாரையுமே கேட்பாங்க, நீங்க எல்லாருமே வந்து சேஃபா ஃபீல் பண்றீங்களா அப்படின்றப்ப எல்லாருமே வந்து திவாகர் இருக்கும்போது நாங்க வந்து சேஃபா தான் ஃபீல் பண்றோம், இந்த மாதிரி ஃபீல் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது உணர்த்துவாரு விஜேஎஸ். கமருதீன் அவர் வந்து நீங்க இதுவா இருக்காரு, வயலன்ஸை மீன் பண்றாரு, நீங்க வயலன்ஸை மீன் பண்ணல, ஏன்னா நான் சேஃபா, நான் இல்லைன்னா நான் இருக்கும்போது நீங்களா சேஃபா இல்லையா அப்படின்னு வந்து இவரே விமன் கார்டு வாங்கிக்கிற மாதிரி பேசுவாரு. அதை வந்து தெளிவுபடுத்துவார் விஜேஎஸ். ஆக்சுவலா கமருதீன் நீங்க வயலன்ஸை மீன் பண்றாரு அவரு, நீங்க வயலன்ஸை மீன் பண்ணல, நீங்க உட்காருங்க அப்படின்வாரு.
இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆரம்பிச்சதற்கு தான். அதன் பிறகு வந்து எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இவர் திருப்பி ட்ரிகர் பாயிண்ட் பேசி நம்ம துஷாரை வந்து வம்புக்கு இழுப்பாரு. போனதுக்கு அப்புறமும் விஜய் பிரேக்கு போனதுக்கு அப்புறமும் விஜய் வந்துட்டு கேட்டப்ப அழகா கேட்பாரு, எட்டி பார்க்கலாமா அப்படின்னு. எல்லாம் ஹாப்பியாயிரும், என்ன ஒரு ஆனந்தம் அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறதுல அப்படிங்கிற மாதிரி மெதுவா வந்து நம்ம வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அட்லீஸ்ட் இருக்குங்க. என்னதான் நீங்க என்ன பேசினாலும் லாஸ்ட் பெஞ்சஸ் மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஈடுபட்டாலும் கூட ஏதோ கிளாஸ் டீச்சர் வந்து அமைதியாயிடுற மாதிரி அட்லீஸ்ட் இவர் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறமா தான் அமைதியாயிறாங்க. சார் வந்துட்டாரு உட்காருங்க அப்படின்னு. இல்லைன்னா நீ பாட்டுக்கு இருப்பா ஒரு 5 நிமிஷம் சண்டை போட்டு வரோம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பேசுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை இவங்க பண்ணல, அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல கமருதீன் நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காருன்னா, பார்வதி அதற்கு மேல எப்படி எல்லாரும் நான் நிழல்ல இருக்கேன்னு நீங்க சொல்வீங்க அப்படின்னா, எங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை தானமா நாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் அங்க நடந்துக்கணும். பட் எல்லாருக்குமே அவங்க ஸ்கிரீன் ஸ்பேஸை எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலுமே கூட ஜாக்கி அவங்களும் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல வருவாங்கங்கிறதுக்காக அவங்களோட சண்டை போடுறாங்க. அதையும் நம்ம இங்க அதனால வந்து சண்டை போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கெமிலா பாருங்களா, அதை ஃபுல்லாவே நகர்த்தி வச்சுட்டு போறாங்க பாருங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட வந்து விஜய் கிட்ட வந்து பார்வதி பத்தி சொல்லும்போது ஒரு நட்ஸ் இருந்தா அதை உடைக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு தெரியாது. அது எட்மே ரோட்ல வச்சிருவாங்க. அது ஏதாவது வண்டி கிண்டி ஏதாவது மிரிச்சு போதும் அதுல இருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஆனாலும் அவங்க அப்படின்னு அந்த மாதிரி அவங்க வந்து யாரை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். சோ இந்த ட்ரிகர் பாயிண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பேசும்பொழுது எதற்குன்னா, முக்கியமா இது வந்து விஜேஎஸ் ஷோ, அந்த பிரேக்ல நடக்கிறத காட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே 2 பேருமே சண்டை போடுறாங்க அந்த டைம்ல. அதெல்லாம் பேசி வச்சு அவங்க செய்யறாங்கிற மாதிரி இருக்குங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பாத்தீங்கன்னா பார்வதி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே திவாகர் கலையரசனுக்குலாம். அதே விஷயத்தை தான் வந்து இவங்க 2 பேருமே செய்யறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சேவ் விஷயங்கள் வரும். எல்லாருமே கேட்பாங்க யார் வந்து சேவ் ஆவாங்க, ஐ மீன் வெளியில போவாங்க அப்படின்னும் பொழுது விக்ரம் மட்டும் தாங்க ஆதிரை பேர் சொல்லுவாரு. இல்ல இன்னொருத்தவங்க ஆதிரை சொல்லுவாங்க. இல்ல ஜாக்கி எழுதியே வச்சிருந்தேன். அப்படியா? கலையில இருந்து மற்ற எல்லாருமே அரோராவை மட்டும் தான் சொல்லுவாங்க. அது கரெக்ட். ஆனா ஆதிரை பேரு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. ஏன்னா விக்ரம நம்ம வந்து இது பண்ணோம். அதே மாதிரி ஆதிரையை வந்து யாரோ சொன்ன மாதிரி எனக்கு. ஓகே, யாராவது அப்படி இருந்தா கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா எனக்கு வந்து நான் நோட் பண்ணி பார்த்தப்ப கரெக்டா விக்ரம் மட்டும் தான் ஆதிரை பேரை சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஆதிரை வெளில வரதுக்கு முன்னாடி வந்து பிக் பாஸ் வந்து அவங்களை வந்து பாராட்டுவாரு. நிஜமா நீங்க வெளியில போக வேண்டிய கண்டஸ்டன்ட்டே இல்ல, ஆனா நீ ஏன் வெளில போனேன்னு யோசிக்கிற மாதிரி தான் அவர் அனுப்புவாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அது புரிஞ்சுதான்னு தெரியல. மற்றபடி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லார பற்றியும் விமர்சனம் சொல்லுங்க அப்படின்னும் பொழுது திவாகரை தான் எனக்கு என்ன திவாகரை கொஞ்சம் சேனல் ப்ரொஜெக்ட் பண்ணி விடுறாங்க இந்த வாரம் ஃபுல்லா பண்றாங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், இப்ப அந்த வீட்டுல இருக்கிற சபரியும் இன்னும் 4 பேர் மட்டும் திவாகரை மட்டும் வந்து கண்டிக்கலன்னா, அவர் வந்து விசில்ப்ளோயரா அவருக்கு வந்து உங்களுக்கு பேரெல்லாம் கெடுத்துக்குவீங்கன்னு சொல்லலைன்னா இந்நேரம் அவர் வந்து சீனா இருப்பார் ஆக்சுவலி. அதேதான். ஓகேவா? ஸோ இப்போ எப்படின்னா அவர் வந்து நான் வந்து ரொம்ப யோகியன்ற மாதிரி, ஏன்னா காலம் வந்து அவருக்கு வந்து சாதகமாக இருக்கு. நிச்சயமாக அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது, புரிஞ்சுக்கலன்னா மாற்றுறது தான். எஸ், ஓகே. ஸோ இதன் பிறகுதான் வந்து கமருதீனை சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்னதான் மேடம், ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாத்தையுமே இவங்களே எடுத்துக்கிறாங்க. அதனால ஷோ வந்து ரொம்ப போர் அடிச்சிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து பார்வை எல்லாத்துக்கும் வராங்கன்றனால 8 நிமிஷம் முடிச்சோம். அப்படிதான் வந்து சனிக்கிழமை ஞாயிறு பிரச்சனையும் வரும்னு நினைக்கிறேன். நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பேரையும் கூட்டு போய் வெளியே உட்கார வச்சு நீங்க நிகழ்ச்சி நடத்தலாம் எனக்கு தெரிஞ்சு. அதேதான். ஓகேவா? ஸோ இல்லைன்னா ஓரமாவே உட்கார வச்சு நீங்க எதுவுமே பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா வெளியில போய் உட்கார வச்சிருவேன். நான் கேட்டா நீங்க பதில் இல்ல, நீங்க ஷார்ட்டா ஸ்ட்ரைட்டா சொல்லணும். இது இந்த கேள்வி புரியல, எனக்கு புரியலன்னு சொல்லுங்க, நீங்க அடுத்த கேள்வி போயிடுவேன். நான் இல்லைன்னா உங்களை கன்சிடரே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இது வந்து ரொம்ப டாக்டிஸா அந்த 2 நாளையுமே அவங்க 2 பேருமே ஆக்குபை பண்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது எதுவுமே தெரியாம இல்லை, நீங்க உள்ளார வந்திருப்பீங்க, நீங்க இன்டர்வியூ பார்த்துருப்பீங்கல்ல, இன்டர்வியூ பார்க்காம ஒருத்தவங்களை எடுத்துருக்க மாட்டீங்க. அப்ப வேணே பண்றாங்கன்னு அர்த்தம். அதேதான். இதுல டீம் ஷுட் ஆக்ஷன், அவ்வளவுதான். அதேதான். இதுல நீங்க இப்போ உங்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க, நீங்களும் அதே மாதிரி சின்ன பசங்க மாதிரி ட்ரீட் பண்ணலாம். அடுத்த வாட்டி இப்ப சரியா ஆன்சர் சொல்லாதவங்க கார்டன் நேரல உட்கார வச்சிருவேன்னு சொல்லுங்க. இவங்கள ஒரு பக்கமும் அவங்கள ஒரு பக்கமும் பிரிச்சு உட்கார வைங்க முதல்ல. இந்த மாதிரியே நீங்க பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்களும் பண்ணலான்ற. ஒருத்தவங்க இப்படிதான் இறங்கி பேசுவாங்க அப்படின்னா நீங்களும் அதே இறங்கி பேச வேண்டியதுதான். அதுதான் இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன். கிளம்பி போகும்போது என்னன்னா, சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு அடுத்த வாரம் அப்படின்ட்டு. அந்த வைல்டு கார்டு உள்ளார் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் லவ் யூ சொல்லிட்டு போனாரு ஜாக்கி. லவ் யூ சொல்லிட்டு போனாரு. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆதிரியை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல கண்டஸ்டன்ட்.
எமோஷனலாக மாட்டிக்கிட்டு தான் அவங்க வந்து காலியானாங்க. ஆனால் மற்றபடி தப்புன்னு எடுத்துரைக்கிற அளவுக்கு சட்டுன்னு பேசுகிற அளவுக்கான தைரியம் அவங்களுக்கு உண்டு. எஸ். ஆனால் நீங்கள் இங்கேயுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க வந்து திரும்ப எமோஷனலாக மாட்டினதுனால நிறைய விஷயங்கள் அவங்க ஒழுங்காக பேசுகிறவங்க தான். ஆனால் என்னன்னா தான் இதில் மாட்டிக்கிட்டாங்க, எஃப்ஜே சொம்பு தூக்கி தான் அவங்க வந்து வெளியே கிளம்புறாங்க. இது ஒன்று. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா, போகும்போது நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையோட போகணும், அவருக்கு வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து யாரெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லு இங்கேயே. அப்ப வந்து விஜய் அங்க ஏதோ சாப்பிட்டு தான் நினைக்கிறேன். சரி, அங்க போய் டைமுக்கு வந்து அங்க இருந்து எல்லாருக்கும் மைக்க கொடுத்து பேசுறதுக்கு நீ இங்கே நின்று பேச, நான் அதுக்குள்ள அவர் அந்த வேலையை முடிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் வரதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு. வன்மமே இல்லாம நான் பாருங்க கரெக்டா தான் அனுப்பிச்சேன் அந்த பொண்ணு. ஒத்தகனை வந்து நம்ம கிட்டே ப்ரூவ் பண்ணிட்டு வேற ஒண்ணும் இல்ல. மைக் 3 கேட்டு இருந்திருப்பாரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப மைக் எல்லாம் போடாம மரியாதை இல்லாம நடத்திட்டு இருக்குதுன்னு ஒரு பயங்கரமா 2-3 பாக்கெட் எக்ஸ்ட்ரா சிகரெட் போனதுமே மைக் 3 சொன்னார், தலைவர் அனுப்பிச்சு விட்ருவோம் இன்னைக்கு. அப்புறம் எதுக்காவது இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில போய் பார்த்து வந்தாங்கன்னா திரும்ப வந்து வைல்டு கார்டில் கூப்பிட்டு வந்து கும்புறு குத்து குத்தலாம். அதனாலதான் வந்து என்னையே நீ புரிஞ்சிக்கலையா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க. ஆதிரை போனதற்கான காரணம் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. வெளியில வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன தவிர்த்து நிறைய கண்டஸ்டன்ட் உள்ள இருக்காங்க, அப்படி பண்ணலன்னா இவங்களுக்கு எல்லாம் புரியலன்னு அர்த்தம். நீங்க திரும்ப மக்களை சொல்றீங்க இல்லையா, இது பயங்கரமா ட்ரிகர் ஆகும்னு சொல்றேன். இது ரொம்ப ட்ரிகரிங் பாயிண்ட் ஜாக்கி. அதாவது நீங்க ஜெயிக்கல, உங்களை ஓட்டு போட்டு மக்கள் வெளியில அனுப்பிட்டாங்க. அப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு தான் புரியல என்ன பத்தி அப்படின்னா என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க நீங்க? நான் ரொம்ப கரெக்ட். நீ ஆட்டத்தை ஆடாம எஃப்ஜேக்கு போய் வந்து தலையமுத்து விடுறதுல இருந்து அவன் பின்னாடியே போயிட்டு இருந்தனா அப்புறம் எப்படி மக்கள் வச்சுக்குவாங்கன்னு கேட்கறேன். ஒருத்தன் வேணான்னு சொல்றான், ஒரு பையன் திரும்ப வேணான்றான், திரும்ப போய் அவனை வந்து வம்புக்கு இழுத்து அவன்கிட்ட சண்டையை போட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதுதான் முக்கியம். ஓகேவா? ஸோ இதன் பிறகு வந்து அவங்களுக்கான அந்த வீடியோ நல்லா இருந்தது, சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதற்கு அந்த பாட்டெல்லாம் போட்டாங்க. மின்னலே மின்னலே கண்ணிலே எரிஞ்சே காணுது, அந்த பாட்டு தான். ஓகே. ஸோ இதன் பிறகு தான் வந்து நடுவில் வந்து இந்த கமருதீன் சொன்னது சொல்லிட்டீங்க இல்லையா, மிஸ்யூன்லாம் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டோம் இல்லையா, அவ்வளோதான். ஓகே. ஸோ இதன் பிறகு வந்து ஆதிரை கிளம்பிடுவாங்க. இவரும் வந்து அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு லவ்யூலாம் சொல்லிட்டு கிளம்பிடுவார். கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா அவங்க தரப்பை வந்து எங்கேயாவது சொல்லணும் இல்லையா, ஏன்னா இவர் வந்து சண்டை போட்டுனே இருப்பார், அவர் கூட்டின்னு போயிடுவார். உள்ள இருந்து படப்பிடிப்பா வந்து ஏதோ என்னவோ நடக்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு துஷார் வந்து அவரோட வேலையை விட முடியல அவங்களால. இல்ல இல்ல, ஆமா அதுவும் இருக்கு, அது இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்கு சார். நம்ம ஏன்னா தோல்ல உட்கார்ந்து எக்ஸசைஸ் பண்ற அளவுல இருந்தாங்க மேடம். ஆமா சார், 2 விஷயம் இருக்கு ஜாக்கி. நமக்கு எங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குதுன்னு நல்லாவே பெண்களுக்கு தெரியும். எதனால அந்த சண்டை நடக்குதுன்றதும் உங்களுக்கு தெரியும், அவன் ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறான்றதும் தெரியும். ஸோ அப்போ நம்மளுடைய இருப்பு அங்கே வந்து தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இல்லைங்களா. அப்படி தேவை அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க ஏன் வந்து கமருதீன் வந்து விட போகிறாங்க சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் இது. அவங்களுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. 2 பேருமே அதுக்காக தான் அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியுது. இங்கே நல்லா கவனிச்சு பாருங்க, 2 பேரும் ஃப்ரெண்டு தான் தபுவுக்கு. 2 பேரும் வரும்போது 2 பேரும் பார்த்து முறைச்சிக்கிறாங்கன்னு தெரியும். 2 பேருமே தனக்காக தான் அடிச்சுக்கிறாங்கன்னு தபுக்கு தெரியாதா அந்த பாட்டுல? அந்த படத்துல இந்த பனைமரத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்து முடிஞ்சு போச்சு. அப்ப அமைதியா தானே இருப்பாங்க, 2 பேரும் பாடிட்டு இருப்பாங்க வாழை மயிரை விட்டுட்டு. தென்றலே தென்றலே மெல்லடி தூங்கு. ஏன்னா நீங்க சொல்லலாம் தூங்குனாது இல்ல இவரு. அதுதான் ஜாக்கிங்க நல்ல விஷயம் பாருங்க. இந்த கேப் இதுக்கப்புறம் பாடுறதுக்கு ஆள் இல்லையான்னு போது அடுத்த ஆள் வந்து வருவான். அதேதான் கரெக்ட் மேடம். இதுதான் அவங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சாலும் சில நேரத்துல புத்தி தெரியுது மனசுக்கு தெரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளும் அதே தப்பு பண்ணும். ஐ மீன் நானும் அதே தப்பு பண்ணுன்னு சொல்லுவேன். நீங்களும் மாந்தானே. எக்ஸாக்ட் கரெக்ட் காட்ச் பண்ணிட்டீங்க மேடம். அவ்வளவுதான் சார், சிம்பிள் விஷயங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். ரொம்ப தனி தான் இருக்குது. இவர் சொன்ன வார்த்தை என்னதான் விக்கல்ஸ் விக்ரம் சொன்னாலுமே கூட அரோரா இந்த மாதிரி பேசுவாங்க. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நான் இப்படி சப்போர்ட் பண்ணி தான் பேசணும்னு நினைக்கிறாரான்றப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெடஸ்டல் மாதிரி. அந்த பெடஸ்டல்ல வந்து அவங்க ஏறி நிற்கும் பொழுது அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி நல்ல விதமா பேசுறதா இந்த வீட்டுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுக்கு அர்த்தம். அதுதான் இந்த வீட்டை நீ ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைக்கிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இங்கே செட் ஆகாது அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. கலையரசனும் சரி திவாகரும் சரி, கலையரசனுடைய அந்த திவாகருக்கு அந்த அளவுக்கு தோணுதான்னு தெரியலங்க, பட் கலையரசனுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப கரெக்டா இருந்தது. பாரு எப்படி இருந்தாலும் உள்ள வைப்பாங்க, குத்துனாலும் வேஸ்ட் அப்படின்னு. அதே மாதிரி திருக்குறள்லாம் சொன்னார், 10 வந்து 1000 திருக்குறள் சொன்னாரு.
10 தான் சொன்னாரு. சொல்லணும்னு சொன்னாரு என்ன கதை ஆச்சுன்னு தெரியல அந்த கதை. அவ்வளவுதான். இவர் தப்பா ஏதோ சொல்லி இல்ல இவரே இப்ப பிக் பாஸ் எனக்கு அவ்வளவுதான் தெரியும்னு சொல்லிட்டாரான்னு தெரியல. அதை பத்தி எல்லாம் போடுறதே இல்லை. இங்க எங்க ஜாக்கி அதை எங்க போடுறது? சரி விடுங்க, ஏகப்பட்ட விஷயம் தான் இந்த வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. சோ இதுல இன்னொரு ஒரு விஷயம் வந்து கலையரசன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா சொல்லுவார், நான் இந்த வாட்டி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வருவேன், நம்ம 2 பேரும் பெட்மேட் ஆகலாம். ஓகே ஆமா யாரு திவாகர். இப்ப என்னன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கலையரசன் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர இருப்பாருங்க. அழகா வந்து 2 வாரம் 4 வாரம் 3 வாரம் எல்லாரையும் வந்து கெஸ் பண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மிக அழகாக காய் நகர்த்திக்கிட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கலையரசன் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ற ஆளாவே எடுத்துட்டு வராரு. ஆமா இப்ப திவாகரோட போனார்னா திவாகருக்கு சப்போர்ட் பண்ணி திவாகரோட எப்படி பேசணும்னு கலையரசனுக்கு நல்லாவே தெரியும். பார்வதி எங்க கழட்டி விடணும்னு தெரிஞ்சது, அழகா கழட்டி விட்டு திவாகர் கிட்ட வந்திருக்காரு. திவாகர் கிட்ட வரும்பொழுது அவர் சொல்லி கொடுக்கறதும் நல்லா இருக்கு பாருங்க. கரெக்டா நான் வினோத வந்து இது பண்ணிடலாம் அப்படிங்கறதா இருக்கட்டும். அவர் இன்னுமே சொல்லுவார் ஜாக்கி, ஆனா வினோத் வந்துடக்கூடாது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவனுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாரு. அப்ப வினோத் இந்த வீட்டுக்கு வரணுங்கிறதையும் பேசுவார். ஏன்னா வினோதும் வந்ததுல இருந்து அந்த வீட்லயே தான் இருக்காரு. நம்ம ரம்யாவை எப்படி சொல்றோமோ ரம்யாவும் வினோதும் அதே ஸ்ரீ ஹவுஸ்ல அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்காங்க சூப்பர் டீலக்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் புது வரவா யார் வராங்களோ அவங்க எல்லாரும் சூப்பர் டீலக்ஸ் போயிடுவாங்க. நீங்க எல்லாரும் பிபி ஹவுஸுக்கு போகணும்னு சொல்லி மாத்தி விட்டாலாவது ஏதாவது கொஞ்சம் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவ்வளவு விஷயங்களை நோட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது நம்ம வந்து இன்னும் வந்து டீப்பா லைவ் எல்லாம் பார்த்துட்டு பேசணும் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்களை பத்தி நம்ம குறையா சொல்லும் போது நீங்க வந்து புரியுதுங்களா, இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி கமெண்ட்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த மாதிரியான ஆளுகளை இந்த மாதிரியான மயிரானுங்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட் மூலமா அவங்க வந்து கமெண்ட் போட்டுட்டு போனாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, கூடுமான வரை அங்க என்ன விஷயங்கள் நடக்குதோ முன்னோ பின்னோ அந்த விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து அதை பத்தி பேசிட்டு தான் வரோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. ஆமா ஓகே, நியாயமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். தட்ஸ் ஆல் ரைட். ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னிலேருந்து டேலைட் சேவிங் வந்து இந்த ஊர்ல முடிஞ்சிட்டு கிரீன்விச் டைம் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட். கிரீன்விச் டைம் படி வந்து இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் 5.5 மணி நேரம் இடைவெளி. ஆனா மார்ச்ல இருந்து அக்டோபர் வரையிலும் அந்த டே லைட்னு சொல்லுவாங்க. அதாவது நீண்ட நாள் நீடிக்கும். அதாவது பகல் வந்து நீண்ட நேரம் நீடிக்கும். நைட்டு 11 வரையிலும் சன்லைட் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 ஹவர் வந்து குறைச்சிக்குவாங்க இங்கிலாந்துல. ஓகே, மார்ச்ல இருந்து அக்டோபர் வரையில, அக்டோபர்ல லாஸ்ட் 4th சாட்டர்டே சண்டேல வந்து அது மாறுது. ஆக்சுவலி கரெக்ட். அது வந்து அந்த நீண்ட நாளை வந்து அவங்க 1 ஹவர் வந்து குறைச்சிக்குவாங்க. அது இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, அவங்க வந்து 1 ஹவர் குறைச்சிக்கிறது. இப்போ வந்து உலகம் ஃபுல்லா என்ன டைமிங்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க இன்னையில இருந்து. அதனால வந்து 5.5 மணி நேரம் டே லைட்டாக இருக்கும்போது சம்மரில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4.5 மணி நேரம் ஆகிடுவாங்க. இப்போ வந்து வின்டர் சீசன் ஆரம்பிச்சதுனால வந்து இந்த டைம் மாறுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நேத்து ஒரு நாள் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கி இருந்திருப்போம். ஏன்னா நமக்கு டே லைட் எழுந்து பார்த்தா கடைசில 9 இருக்குது. ஆமா 9 நம்ம 10 மணி வரைக்கும் தூங்குற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தா கடைசில 9. ஏன்னா நீ மாறிடுச்சு. கடைசில 10 வரைக்கும் தூங்கினோம், ஆனா 9 ஆயிடுச்சு. ஓகே, இவரு கமெண்ட்கள் அந்த முக்கியமான கமெண்ட்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்மளை என்ன ஏதோ வரட்டி கிழித்திருந்தாரு விஷால் இன்ஃபன்ட்ராஜ்ங்கிறவரு. சென்ற வாரம்லாம் சுதா மேம் வன்முறை தேவையின்றி அதிகரித்துள்ளது என்று கூறியிருந்தேனா, ஆனால் இப்பொழுது ஜாக்கி சாரின் நக்கலும், தேங்க்யூ விஷால், ஜாக்கி சாரின் நக்கலும் குசும்பும் அதிகமாக இருக்கிறதை கவனிக்க முடிகிறது. ஓகே, அதனால சுதா மேமின் சிறிது வன்முறை தவறில்லையோ என்று தோன்றுகிறது. எக்ஸலண்ட் எபிசோட் அனாலிசிஸ் ஜாக்கி சார். சுதா மேம், நீர் பழத்தின் மீதான என்னுடைய வன்மம் இன்னும் அதிகரித்துள்ளது அப்படின்னு கமெண்ட் இது பண்ணி அனுப்பிச்சுடுங்க. இது மாதிரி சிறப்பான கமெண்ட்களை நம்ம வந்து சேனல்ல அதை பத்தி பேசி நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ சிறப்பான கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுகின்றன. ஓகே, அண்ட் அப்படி ராஜேஷ் அப்படிங்கிறவர் வந்து ராஜேஷ் வந்து ரொம்ப நல்லா சிறப்பா சொல்றீங்க. முக்கியமா இந்த 16+ நீங்க பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதையும் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன். உண்மையிலேங்க நம்மளுக்கு பொறுப்புகள் இருக்குங்க. நம்ம பெற்றோர்களுக்கு பொறுப்புகள் இருக்கு. நம்ம தான் வந்து ஒரு குழந்தைய வந்து அதன் பிறகு அது வந்து சேராதவங்களோட சேர்ந்தோ இல்ல பாராதவங்களோட பாந்து போறது வேற விஷயம். ஆனால் உங்களுக்கான ஒரு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஓகேவா? அது வந்து அந்த பொறுப்புல தட்டி கழிச்சு இன்னொருத்தனை யோகியம் சொல்லக்கூடாது. இது வந்து 18+ இருக்கு, நான் உட்காந்தே பார்க்க முடியல, உட்காந்து அதை பார்க்க சொன்னதுன்னு நான் கேட்கறேன். அதே மாதிரி பட்டம்மா எம் அப்படிங்கிறவங்களும் வந்து நீங்க கேட்டிருந்த விஷயத்த சொன்னாங்க. கவர்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் எவ்வளவோ வந்து இந்த பிரைபரிக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி வந்து ஒரு வந்து QC டீமை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பிக் பாஸ் விஜேஎஸ் வந்து அதை இன்னுமே கண்டிச்சிருக்கணும் அப்படிங்கறத அவங்களுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நிச்சயமாக வந்து வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா நான் வந்து இந்த விளையாடுறது, ஏன்னா அடல்ட்ஸ் உள்ளார இருக்கும்போது அவரை என்ன பேசுவான், வேற என்ன செய்வான், சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கான். நான் கேட்குறேன்,
இருக்கிற எதிர்பாலினர் மேலே பார்த்தா அந்த பார்வையும் அந்த காதலும் காமமும் தோன்றும். அதுதானே இயல்பு. எஸ். அப்படி இருக்கும்போது என்னால் பார்க்க முடியல. நீ என்ன மயிரை பிடிக்கிற உன் வயசில்? நீ என்ன அது கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருந்த? இந்த மாதிரி யோகி மயிரா பேசுகிறப்ப தான் எனக்கு கடுப்பு மயிராகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயத்தை விட்டுட்டு என்னங்கன்னு சொன்னதுக்கு வந்து ஒரு QC டீம் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குது. இதெல்லாம் தான் நீங்கள் கண்டிக்கணும். இதுதான் சமூகத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இயல்பாக ஒரு ஆணும் பெண்ணுக்கு நிகழ்றதை வந்து நீங்கள் வந்து கண்டிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஜஸ்ட் லைக் தான் கடந்து போறீங்க. என்ன உங்களுடைய ஐடியாலஜினே நமக்கு தெரியலையே. ஓகே. அண்ட் அதன் பிறகு வந்து வேற எதுவும் நான் கமெண்ட் எடுத்து வைக்கல ஜாக்கி பெருசாக. இதுதான் இந்த 3 கமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர், थैंक यू. அந்த இதுல எபிசோட்ல நான் பார்த்த கமெண்ட் வரைக்கும் போட்ட லைக் போட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி அன்பு இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறோம். Thank you. இந்த மாதிரி வந்து போட்டவங்களுடைய விஷயத்தை நம்ம வந்து உண்மையிலே அதை என்ன பண்றது, அவங்களுடைய முயற்சியை நம்ம பாராட்டி அதுக்கான விஷயத்தை சிறப்பு செய்வோமாக இந்த மாதிரி செய்வோம்னு தான் சொல்ல வரேன் நான். ஓகே, கண்டிப்பாக. சரி, முடிஞ்சிச்சு இல்லையா? அவ்வளவுதான் சார். காற்றினில் தேர் போல ஓடிடும் மானே, தன் வழி போனாலோ கனிமொழி எங்கே, அலைபோல் பாய்ந்தோடும் முயலே நீ சொல்லு, தனியே பார்த்தாயோ அவளும் வந்தாளோ, நான் தேடும் பொன்மாலை கண்டேனடி, நான் தேடும் பொன்மாலை கண்டேனடி, அசைந்து குலுங்கி சிரித்து சிரித்து ஒளிந்த பதுமை நேரில் வந்தது. ரொம்ப டைம்னா அங்கிள் வர மேலே, அதனால் ரஜினி அங்கிள் நான் இங்கேன்றது மட்டும் நான் இங்கே குறைச்சிக்கிறேன். ஸோ வேற என்ன, உங்கள் கருத்துக்களை சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.